இன்றைக்கி நம்ம மட்டன் லெக் சூப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து நம்ம காலை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வந்து இது வந்து விசில் விட்டு எடுக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் சோம்புத்தூளும் சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை குக்கர் சவுண்ட் வச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 10 விசில் 12 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஜாரில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நான் இதை வந்து ஒரு 10 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இன்றைக்கி இது வந்து ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி வந்து அதோட சதை வந்து தனியாக தெரியணும். அப்போ தான் இது வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா திரும்ப நீங்கள் சவுண்ட் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை தனியாக எடுத்துட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் நம்ம வேக வச்ச காலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு புதினா, இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், கொத்தமல்லி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். டோட்டலாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதித்து வரும்போது லைட்டாக பெப்பர் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அது அந்த காலில் இருக்க அந்த கொழுப்பு, நம்ம சேர்த்த எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து மேலே வந்திருக்கும். அதே மாதிரி தக்காளி, வெங்காயம் எல்லாமே மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுட சுட டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஆயிலில் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.